इसके पहले ऐसा कुछ देखा है तुमने? சாய்த்தே மீண்டும் நின்றான். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல தரமான 5 கிரைம் த்ரில்லர் படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 5 படங்களும் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. ஓடிடியில் போய் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த 5 படமும் யூடியூப்லேயே ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. இந்த 5 படத்தோட பேரை பற்றியும் இந்த 5 படத்தோட பிளாட்டை பற்றியும் நான் சொல்கிறேன். எந்த பிளாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த படத்தை வேணால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படத்தோட பேர் ஜெஸி அப்படின்றது. இது ஒரு தெலுங்கு படம் தான். பக்கவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது. சிஸ்டர்ஸ் அப்படின்ற பேரில் தான் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. நான் தெலுங்குல ரிலீஸ் ஆகும் போதே இந்த படத்தை பார்த்துட்டேன். 2019 இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் குழப்பமான கதையா தான் இருக்கும். பாஸ்ட் பிரசன்ட் அப்படின்ற மாதிரி கதை இருக்கு பாத்தீங்களா, 2 டைரக்ஷன்ல டிராவல் ஆகும். சிஸ்டர்ஸ் அப்படின்ற பேர்ல நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். இது வரைக்கும் இந்த படம் பார்க்காம இருக்கீங்கன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை தெளிவா சொல்லிடுறேன். நான் முன்ன சொன்ன மாதிரி 2 கிளை கதைகள் மாதிரி போயிட்டு இருக்கோம். ஒன்னு பிரசன்ட்ல நடக்கிறத காட்டுவாங்க, இன்னொன்னு பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுவாங்க. பிரசன்ட்ல பேயை பத்திலாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் சேர்ந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு வராங்க. அந்த வீடு பாலடைஞ்சு போய் இருக்கு. அந்த வீட்டுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்கு, அங்க பேயா நடமாடிட்டு இருக்கிறது யாரு என்னன்னு விசாரணை பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. பாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சி இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த அக்கா தங்கச்சியை சுற்றி சில மர்மங்கள் இருக்கும். அதாவது அந்த அக்கா தங்கச்சி வந்து பேய் இருக்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த வீட்டில் வேற ஏதோ அமானுஷம் இருக்குன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. பிரசன்ட்ல இந்த வீட்டுக்கு தான் பேய் எல்லாம் ஆராய்ச்சி பண்ற ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க. அவங்க என்னெல்லாம் இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க, அதே மாதிரி பாஸ்ட்ல ஒரு சிஸ்டர்ஸை காட்டுறாங்கல்ல, அந்த சிஸ்டர்ஸ்க்கு உண்மையிலேயே இந்த வீட்டில் என்ன நடந்தது, அவங்க தான் இங்க பேயா சுத்திட்டு இருக்காங்களா, இந்த மாதிரி பல கேள்விக்கு பதில் சொல்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். நான் ரொம்ப சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஸ்பாயில் ஆயிடும். அதனால தான் நான் கொஞ்சமாக தான் பிளாட்டை சொல்லியிருக்கேன். இந்த படத்தை ட்ரை பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. சிஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும். விஜய் ஆண்டனி கொலைகாரன் ஒரு படம் நடிச்சிருப்பாரு பார்த்தீங்களா, அந்த படத்தில் ஹீரோயினா பண்ணவங்க தான் இந்த படத்துலையும் நடிச்சிருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங்லாம் சூப்பராகவே இருக்கும். பார்க்காம இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம செகண்டாக பார்க்க போகிற படத்தோட பேர் மிஸ்டர் செலிபிரிட்டி அப்படின்றது. இந்த படத்தில் வரலட்சுமி சரத்குமார் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இது ஒரு தெலுங்கு படம் தான், ஆனா தமிழ் டப்பிங்லயும் இருக்கு. மிஸ்டர் செலிபிரிட்டின்னு போட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். இந்த படத்தோட கதையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் முதல்ல கதையை பத்தி சொல்றேன். ஒரு லேடி ஆக்டிவிஸ்ட நமக்கு காட்டுறாங்க. அவங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்காக வராங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க தூங்கிட்டு இருக்கும் போது வீட்டுக்குள்ள ஒரு நபர் பூந்து இவங்க கிட்ட எல்லை மீறி நடந்திருக்கிறதா இவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் முழிச்சு பார்க்கும்போது அது கனவுன்னு எனக்கு தோணுச்சுன்னு சொல்றாங்க. ஏமா கனவுல நடந்ததா இல்ல நிஜத்துல நடந்ததா அப்படின்ற மாதிரி போலீஸ் கேட்கிறாரு. சார் கனவு மாதிரி தான் இருந்தது, ஆனா நிஜத்துல எனக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னமா சொல்ற, அப்ப நிஜமா தான் நடந்திருக்கு, யார் இந்த விஷயத்தை பண்ணா, அவன் ஃபேஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாரு. எனக்கு ஞாபகம் இருக்குன்ற மாதிரி ஒருத்தரோட ஃபேஸ் அவங்க சொல்றாங்க. அந்த ஃபேஸ் பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃபேஸ் கூட ஒத்து போகுது. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் யூடியூப்ல வீடியோ எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பர்சனா இருப்பாரு. ஹீரோ உண்மையிலேயே அந்த தப்பை பண்ணல, ஆனா இவங்கள பொறுத்த வரைக்கும் ஹீரோ தான் பண்ணான்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நாளா இந்த விஷயத்தை பண்ணல சார், இவங்க என்னமோ உளறிட்டு இருக்காங்க, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, அதை நம்ம விசாரணை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட சொல்றாரு. சோ இதுக்கு பின்னாடி யாரு காரணமா இருக்கான்ற மாதிரி இவங்க 3 பேருமே விசாரணை பண்றாங்க. அந்த லேடி ஆக்டிவிஸ்ட், நம்ம ஹீரோ, இதை தாண்டி அந்த போலீஸ் ஆஃபீஸர், இவங்க 3 பேருமே விசாரிக்கும் போது ஷாக்கிங்கான நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் என்னன்றதை இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. ரொம்பவே சூப்பரான படம்னு சொல்லுவேன். இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா நிச்சயமா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 3ஆவதா பார்க்க போற படத்தோட பேரு பரமசிவன் ஃபாத்திமா அப்படின்றது. இது ஒரு தமிழ் படம் தான். வித்தியாசமான த்ரில்லர் படம் பிடிக்கும்னு சொல்றவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் இப்ப யூடியூப்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும். நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமத்தை நமக்கு காட்டுறாங்க. அந்த கிராமத்துல 3 பிரிவா மக்கள் பிரிஞ்சிருக்காங்க. இந்து, முஸ்லீம், அதுக்கப்புறம் கிறிஸ்டின், இந்த மாதிரி 3 குரூப்பா பிரிஞ்சிருக்காங்கல்ல. ஏறக்குறைய இந்த 3 ஊரும் ஒரே ஊர் மாதிரி தான். என்ன மதத்தினால இவங்க 3 குரூப்பா பிரிஞ்சிருப்பாங்க. இந்த கிராமத்துல அடுத்தடுத்து ஆளுங்க கொல்லப்படுறாங்க. அந்த கொலையை பண்றது யாருன்றதை நமக்கு காமிச்சிடுறாங்க. அதாவது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எதுக்காக சிலரை குறி வச்சு கொலை பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு. யாருக்கெல்லாம் மோட்டிவ் இருக்கு, யார் இந்த விஷயத்தை பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசாரிச்சுட்டு இருக்கும் போது தான் ஒரு பெரிய பாஸ்ட் ரிவீல் ஆகுது. அதாவது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கொலை பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எதுக்காக
கொலை பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. அப்பதான் நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். அதெல்லாம் என்னன்றதை இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் ட்ரை பண்ணாம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆஹா ஓகோன்னுலாம் சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி தான் இந்த படம் இருக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்றது. இது ஒரு சூப்பரான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இது தமிழ் படம் தான். இப்போ யூடியூப்ல இந்த படம் ஃப்ரீயாவே இருக்கு. இந்த படத்துல ஆரவ், வரலட்சுமி சரத்குமார், சந்தோஷ் பிரதாப் இந்த மாதிரி நிறைய பேர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதையே ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் முதல்ல பிளாட்டை சொல்றேன். ஆக்சுவலா வரலட்சுமி சரத்குமார் ஒரு ஸ்டேஷன்ல வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க 4 பேருக்குமே ஒரு போலீஸ் கூட பிரச்சனை ஏற்படுது. அந்த போலீஸை பொறுத்த வரைக்கும் கரப்டட் காப்பா இருப்பாரு. இவங்க 4 பேர் அவருக்கு பிரச்சனை ஏற்படுது. இவங்க 4 பேருமே பிளான் பண்ணி அவரோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது வரலட்சுமி சரத்குமாரும் அவங்களோட 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கதையை முடிக்கிறதுக்கு பிளான போடுறாங்க. அவர் ஸ்டேஷன்ல இருக்கும்போது நீங்க கைதிகள் மாதிரி உள்ள வந்துருங்க, நம்ம பிளான் போட்டு அந்த போலீஸோட கதையை முடிச்சிடலாம்ன்ற மாதிரி இவங்க 4 பேருமே பக்காவா பிளான்லாம் போட்டு வச்சிடுறாங்க. ஆனா எதிர்பார்க்காத விஷயம் என்ன தெரியுமா? இவங்க 4 பேர் கொல்றதுக்கு முன்னாடி வேற யாரோ அவரை சாவடிச்சிடுறாங்க. ஸ்டேஷன்ல தான் அந்த சாவு நடக்குது. இதை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் ஆரவ் வராரு. ஆரவை பொறுத்த வரைக்கும் வரலட்சுமிக்கு மேல் ஆபீசரா இருப்பாரு, அவங்களோட பெரிய ஆபீசரா இருப்பாரு. விசாரணை பண்றாரு. அந்த விசாரணையில வரலட்சுமி மேலயும் சந்தேகம் வருது. ஏன்னா வரலட்சுமியும் ஒரு 3 பேர் கூட சேர்ந்து கதையை முடிக்கிறதுக்கு பிளான்லாம் போட்டாங்க பாத்தீங்களா? இவங்க போட்ட பிளானை சொதப்பிரும். இருந்தாலும் இவங்க சந்தேக வட்டத்துக்குள்ள வந்துடுறாங்க. ஆரவ் பயங்கரமா விசாரணை பண்றாரு. விசாரணை பண்ண ஆரவ் உண்மையான குற்றவாளியை பிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. ஒரு சூப்பரான படம்னு சொல்லுவேன். இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா பாத்துருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற படத்தோட பேரு தி அக்காலி அப்படின்றது. இது ஒரு வித்தியாசமான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப குழப்பமான படங்க. இந்த படம் நான் பார்த்தது இன்னமும் ஞாபகம் இருக்கு. அந்த அளவுக்கு கன்ஃபியூஷனான படம். ஆனா வித்தியாசமான படம்லாம் எனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா பாஸ்ட் பிரசன்ட் மாத்தி மாத்தி காட்டுவாங்க. ரொம்ப நான் லீனியர் ஸ்கிரீன் பிளேல இந்த படத்தை பண்ணியிருப்பாங்க. அதுதான் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். அதாவது இந்த பிளாக் மேஜிக், சாத்தான வர வைக்கிறதுக்கு பூஜை, இந்த மாதிரிலாம் ஒரு குரூப் இருக்கும் பாத்தீங்களா? அந்த குரூப்னால ஒரு பொண்ணு கடத்தப்படுறாங்க. அந்த பொண்ணு காணாம போயிட்டாங்கன்ற மாதிரி போலீஸுங்க விசாரணை பண்றாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது தான் குரூப்பால தான் கடத்தப்பட்டிருக்காங்க. அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி நிறைய முயற்சிலாம் நடக்குது. அந்த முயற்சியில அந்த பொண்ணை காப்பாத்தினாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட கதை. நான் ரொம்பவே ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். ஆனா இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வச்சு கொண்டு போயிருப்பாங்க. இப்ப ஸ்கிரீன்ல ஒருத்தங்களை காட்டுறாங்க பாத்தீங்களா? இவங்க ஒரு லேடி ஆபீசர். ஒருத்தர் கிட்ட விசாரிக்கிறதுக்காக வருவாங்க. அவர்கிட்ட நடந்தது என்னன்ற மாதிரி அப்பப்ப கேட்பாங்க. அவர் சொல்றத நமக்கு நடுவுல காட்டுவாங்க. சோ பாஸ்ட் பிரசன்ட், அந்த கேஸ்ல என்ன கண்டுபிடிச்சோம், இந்த கேஸ்ல என்ன கண்டுபிடிச்சோன்றத மாத்தி மாத்தி காட்டுவாங்க. ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். வித்தியாசமான படம்லாம் எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்டில் நான் சொன்ன 5 படங்களுமே நல்லா தான் இருக்கும். இந்த 5 படங்களில் இதுக்கு முன்னாடி எந்தெந்த படங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதில் எது உங்களுக்கு பிடிச்சது, எது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.